ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எம்எக்ஸ் பிளேயரில் ஒரு இன்ஸ்பைரிங் பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக வெளியான மேட் இன் இந்தியா டைட்டன் ஸ்டோரி வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் இந்தியன் பிராண்ட்ஸா இருக்கிற டைட்டன் வாட்சஸ் பாத்தீங்கன்னா உருவான கதை என்ன அப்படின்றத இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. 1970s and 80sல இந்த கதைக்களம் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ல அவுடேட்டட் டெக்னாலஜி உள்ள வாட்சஸ் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் விஷனரி இண்டஸ்ட்ரியலிஸ்டான ஜெர்சஸ் தேசாய் அண்ட் ஜேஆர்டி டாடா இவங்க ரெண்டு பேருமே ஒரு இந்தியன் பிராண்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட இருக்காங்க. பல தடைகள் இருந்தாலும் அதை மீறி ஒரு இந்தியன் பிராண்டை உலக தரத்துக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நம்பினாங்க. இவங்க எப்படி ஹொசூர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ்க்கு குவாட்ஸ் டெக்னாலஜினா என்ன அப்படின்றத எப்படி அறிமுகம் செய்யறாங்க, அது எப்படி இந்தியன் வாட்ச் இண்டஸ்ட்ரியில ஒரு புரட்சியை உருவாக்குது அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. ஜிம் சரப் அண்ட் நசிருதீன் ஷா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜிம் சரப் தேசாய் ரோல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் அண்ட் கரிஸ்மா உள்ள ஒரு கேரக்டரா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாரு. நசிருதீன் பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர்ல ஒரு வார்ம்த் இருக்கும், அதே மாதிரி ஒரு அத்தாரிட்டி அப்படின்றதும் இருக்கும். ரொம்ப நல்லாவே ஜேஆர்டி டாடாவா வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ண ஒரு இன்ஸ்பிரேஷனல் ட்ரூ ஸ்டோரியா இந்த சீரிஸ் வந்திருக்கு. இந்த சீரிஸ் ஜஸ்ட் ஒரு கார்ப்பரேட் பயோகிராஃபியா இல்லாம ஒரு இன்னோவேஷன், பர்சிவரன்ஸ், நேஷன் பில்டிங் மாதிரியான விஷயங்களை பிளெண்ட் பண்ணி ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்ட்ராங் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் இந்த சீரிஸ்க்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, எமோஷனல் மூமெண்ட்ஸ், பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி சொல்லிருப்பாங்க. இந்த சீரிஸ்க்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ எக்ஸலண்டா இருக்கு. 1980sல பாம்பே எப்படி இருக்கு அப்படின்றத ரீக்ரியேட் பண்ணி ரொம்ப நல்லாவே செட் பீசஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதை எலிவேட் பண்ற மாதிரி காஸ்டியூம், ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 1980s ஏரா இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளுடைய கண் முன்னாடி நிறுத்திருந்தாங்க. எமோஷனலி நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. டீம் ஒர்க், லீடர்ஷிப், இந்தியன் ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரியான விஷயங்களை ஒரு ஃபீல் குட் எஃபெக்டோட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல மைனஸ்லாம் இருக்கு, அது பெருசா இந்த சீரிஸ் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். பேசிங் டீசென்டா இருக்கும். 2026ல வெளியான சிறந்த சீரிஸ்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அடர்கான இருக்குல்ல, சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். மேட் இன் இந்தியா டைட்டன் ஸ்டோரிக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.